ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ இந்த 3 டாபிக் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பர்சன்டேஜில் வந்து பார்த்தோன்னா பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதிலே வந்து 2 பார்ட்டு போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்க நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பர்சன்டேஜில் 3வது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. இதில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி போன சம்முக்கு உண்டான கீ ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஓகே. ஹோம்வொர்க் சம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 25%. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி 20%. 3வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 24. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க. ஓகே. ஒரு ஸ்கூலில் நடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிசி அப்படின்னு 3 பேர் கலந்துக்கிறாங்கப்பா. ஓகேவா? அது ஒரு எலெக்ஷன். ஓகேவா? ஏபிசி. ஏ வந்து எவ்வளோன்னா 153 வாக்கு வாங்குறாரு. பி வந்து 245 வாக்கு வாங்குறாரு. சி வந்து 102 வாக்கு வாங்குறாரு. ஓகேவா? இது நல்லாவே தெரியுது. யார் அதிகமாக வாக்குனோ அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ ஜெயிச்சது யாரு? பி. அவங்க யார் ஜெயிச்சதுன்னு கேட்கல. எவ்வளோ சதவீத வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்கன்னு தான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ மொத்த வாக்குன்னும்போது ஏ வாங்கின வாக்கு, பி வாங்கின வாக்கு, சி வாங்கின வாக்கு. அப்போ இது 3 வாக்கையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். ஓகே. அப்போ 3த்தையும் கூட்டினாலும் பாருங்கள் 245, 48, 250, 850, 100, 350, 450, 500. அப்போ மொத்த வாக்குகள் எவ்வளோ? 500. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க? வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகள். அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர் யார்? பி. அப்போ பி எவ்வளோ வாங்கியிருக்காரு? 245. அப்போது மொத்த வாக்கு வந்து 500. அந்த 500ல் பி பெற்ற வாக்குகள் 245. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னா இன்ட்டு 100. ஏன்னா 100 பெருங்க சதவீதம் கிடைக்கும். 2 0க்கு 2 0, 4 5 5. இங்கே என்ன வரும்? 4 5 20, 9 5 45. அப்போது 49%. அப்போ வெற்றி பெற்ற பி வேட்பாளர் வந்து எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காரு? 49% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 2. முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதமிருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை காண்க. இப்போ ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக் வச்சுருக்காங்கப்பா. இதை பண்ண 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இதில் அந்த கூடையில் இருந்த 20 முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. அப்போ 20% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்டு. ஓகேவா? மீதி இந்த 25% வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. 25% பண்ணாங்க, ரிலேஷனுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி இருந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 22 முட்டை. இது வரைக்கும் பார்த்தது இதுவும் பர்சன்டேஜ். ஆனால் இது அமௌண்ட். அதாவது கவுண்ட் தான் கொடுத்தாங்க, பர்சன்டேஜ் கொடுக்கல. அப்போ மீதி இந்த 22 முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க? சாப்பிட்ருக்காங்க. ஃபுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே. அப்போது இந்த ஷாப்பில் இருந்தது மொத்தமாக வந்து ஒரு 100% முட்டைன்னு வச்சுப்போம். அந்த 100% முட்டையில் ஓகேவா 20% டேமேஜ் ஆகி போச்சு. ஓகேவா? ஒரு 25% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் சாப்பிட்டாங்க. ஓகேவா? அப்போ இது 2ம் போச்சுன்னா 20, 25. அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? 45. அப்போ 45% வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? கழிச்சிடணும். கரெக்டுங்களா? அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 55%. அப்போ இந்த 55% முட்டைன்றது தான் எவ்வளோ அப்படின்னா 22 முட்டை. கரெக்டுங்களா? அப்போ மொத்தம் 100%ல் 20% டேமேஜ், 25% ரிலேஷன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்போ 45% காலி. அப்போ மீதி இந்த அந்த 55% தான் ஃபேமிலி சாப்பிட்ருக்காங்க. அப்போ மீதி இந்த 55% எவ்வளோ? 22 முட்டை. அப்போனா 100%னா எவ்வளோ முட்டை இருக்கும்? ஏன்னா கூடையிலேருந்து எவ்வளோ? அந்த கடையில் இருந்தது 100% முட்டை. அப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும்? முட்டையோட எண்ணிக்கை அதிகரிக்கும். 2மே அதிகரித்தால் நேர்மாறல். நேர்மாறல்னா தலைகீழ போடணும். அப்போனா வரும் 100/55 × 22. ஐ இப்போ 55, ஈர்ப்பம் 22, ஓர் 5, 25 100, ஈரன் 4 40. அப்போ மொத்தமாக வந்து அந்த ஷாப்பில் இருந்த முட்டை எண்ணிக்கை எவ்வளோ? 40 முட்டைகள். அவ்வளோதான்ப்பா கணக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள்.
ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% இயந்திர பொருளுக்காகும். ஒரு முதலாளி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த முதலீட்டு தொகையில சிறு முதலீட்டு தொகையில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு? ஒவ்வொன்னா பார்ட் பார்ட்டா பிரிச்சு வைக்கிறார். ஓகேவா? அப்ப என்ன பண்றாருன்னா, 40% என்ன பண்றாரு? இயந்திரத்துக்கு. அப்போ 40% வச்சுக்கலாமே! அது மிஷினுக்கு வச்சுக்கலாம். அடுத்து இந்த 25% என்ன பண்றாரு அப்படின்னா, கட்டடத்துக்கு பில்டிங்க்கு யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து 15% வந்து பார்த்தா மூலப்பொருட்கள். இந்த ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா, வுட் பொருளுக்கு செலவு பண்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, 5, 5, 3, 5, 5க்கு 5 ஆ 4, 6, 7, 8 85%. அப்ப 85% வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்றாரு. என்ன சொன்னாங்க பாருங்க கணக்குல? மரச்சாமானுக்கு செலவழித்த நிலையில் மீதம் 1,30,500 வைத்துள்ளார். ஓகேவா? அப்ப மீதி எவ்வளோ இருக்கு? 15% இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா, மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த முதலீட்டுக்கு வந்து 100% வச்சுக்கலாமே. அந்த 100%ல 85% செலவு பண்றாரு. மீதி எவ்வளோ இருக்கும்? 15%. அப்போ இந்த 15% தான் 1,30,000 கரெக்ட்டுங்களா? 1,30,500. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் கேட்குறாங்க, அவர் வைத்திருந்த மொத்த தொகை. அப்ப மொத்த தொகை என்னது 100% அப்போ பாருங்க 15% அப்படின்றது 1,30,500 அப்படின்னா, 100% என்னவா இருக்கும்? அப்போ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனா, அமௌண்ட்டும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணணும்? தலைகீழா போடணுமா? அப்ப 100/15 இன்டு 1,30,500 அடிக்கலாமா? 3 5 5 25 100 4 3 3 இங்க என்ன வரும்? 4 3 12 3 9 3 5 0 0. ஓகே. இப்ப 43,500 2ஆல பெருக்கலாமா? பெருக்கலாம் என்ன வரும்? 3 0 ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 10 0 1 3 2 6 1 7 4 2 8 8,70,000. அப்போ அந்த சிறு முதலீட்டு தொழிலாளி வந்து வைத்திருந்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 8,70,000 ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறாரு. அந்த பிசினஸ் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, மொத்தமா ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. அதில வந்து ஒரு எல்லாத்தையும் பிரிச்சு முதலீடு பண்றாரு. அதாவது மிஷின் வாங்குறதுக்கு 40% செலவு பண்றாரு. பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25% செலவு பண்றாரு. ரா மெட்டீரியலுக்கு ஒரு 15% செலவு பண்றாரு. வுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5% செலவு பண்றாரு. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது மொத்தமா பார்த்தீங்கன்னா, அந்த 100%ல 85% செலவு பண்ணிட்டாரு. மீதி 15% வந்து பார்த்தீங்கன்னா, மீதி தொகை. ஓகேவா? ஸோ அப்ப அப்படின்னும்போது அந்த தொகை எவ்வளோனா 1,30,500 அப்படின்னா, அப்ப 100% அப்படின்னும்போது நேர்மாறு வச்சா ரூ. 8,70,000 ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தேர்வை 900 மாணவர்களும், 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும், 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில், தேர்ச்சி பெறாத மாணவ, மாணவி சதவீதத்தை காண்க. ஓகே. ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாய்ஸ், கேர்ல்ஸ் 2 பேரும் சேர்ந்து எழுதுறாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, பாய்ஸு ஒரு 900 பேர் எழுதுறாங்க. கேர்ல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 600 பேர் எழுதுறாங்க. இதில பாய்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா 70%. கேர்ல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 85%. கணக்கா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, பசங்க தான்ப்பா வந்து சரி பொண்ணுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து மார்க் எடுக்குறாங்க. இது எழுதப்படாத விதி விலகுது. அப்போ எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 30%. இங்க எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 15%. அப்போ வந்து ஃபெயில் ஆன தேர்ச்சி பெறாத மாணவர் மற்றும் மாணவியோட சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப 900 பேர்ல 30% பேர் ஃபெயிலு. இங்க 600 பேர்ல 15% ஃபெயிலு. அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 900த்துல 30% போட்டோம் அப்படின்னா 0 0 0 0 9 3 27 சாரி. 9 3 27 ஒரு 0 போட்டோம் அப்படின்னா 270 பேர். ஓகேவா? இது ஃபெயில் ஆனவங்க. இதுவே கேர்ல்ஸ்ல வந்து 600ல 15%.
0க்கு 0, 0க்கு 0, 5 6 90, 90 பேர். அப்போது அந்த தேர்வு எழுதின மொத்த மாணவர்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 900 ப்ளஸ் ஒரு 600 சேர்த்தா அப்படின்னா 1500 பேர். அதில் ஃபெயில் ஆனவங்க டோட்டல் இது. ஃபெயில் ஆனவங்க அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸில் ஒரு 270 பேர், கேர்ள்ஸில் ஒரு 90 பேர். அப்போ என்ன வருது? ஆக மொத்தம் 3000 பார்த்தீங்கன்னா 360 பேர்ப்பா, சாரி. அப்போது இந்த 1500ல் 360ன்றது எவ்வளோ? இப்போ அவங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னும் போது இன்ட்டு 100. இப்போ 2 0க்கு 2 0 காலி. ஒரு பாஞ்சு இங்கே என்ன வரும்? ஈர் பாஞ்சு 30, 4 பாஞ்சு 60. அப்போ 24% வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ ஃபெயிலான மாணவர் எண்ணிக்கை எவ்வளோ? 24%. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வில் 480 மாணவர்களின் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். ஓகேவா? அதாவது 85% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ், அதே மாதிரி 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் தேர்ச்சி. இதுலேயும் பார்த்தீங்களா என்ன பெற்றனர்? மொத்த தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டுமே சேர்த்து 75%. ஓகேவா? அப்போது எத்தனை அதில் இருந்த ஆண்களுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்கும்போது, அதாவது ஆண்கள் பெண்களுடைய தனித்தனி சதவீதம் கொடுத்துட்டு அதில் ஒட்டுமொத்த சதவீதம் கொடுத்துட்டு பங்குகள் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னா, அதாவது இந்த மொத்த பங்குலேருந்து ஆண்களுடைய பங்கு கழிச்சோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் கழிச்சோம் அப்படின்னா பெண்களுடைய பங்கு கிடைச்சிடும். அப்போ 75லேருந்து 70 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 5. அதே மாதிரி பெண்களோட பங்குலேருந்து மொத்த பங்கு கழிச்சோம் அப்படின்னா ஆண்களுடைய பங்கு கிடைச்சிடும். 85ல் 75 போச்சுன்னா 10. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண்களுடைய பங்கு. ஓகேவா? அவன் தனிப்பட்ட சதவீதத்துலேருந்து மொத்த சதவீதத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். ஆனால் மாறி மாறி கழிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 5:10 இதை மாரி நம்ம சுருக்கணும் அப்படின்னா 4 5 5 10. அப்போது பெண்கள் 1 பங்கு, ஆண்கள் 2 பங்கு. அப்போ மொத்தம் ஆண்கள் பெண்கள் சேர்த்து எவ்வளோ? 480 மாணவர்கள். அப்போ இந்த 480ன்றது பார்த்தீங்கன்னா பாய்ஸு ப்ளஸ் கேர்ள்ஸு சேர்ந்து தானே. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் 2 பங்கு, கேர்ள்ஸ் 1 பங்கு, ஆக மொத்தம் எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 3 பங்குன்னு போட்டோம் அப்படின்னா 1 3 3, இங்கே 1 3 3 6 12 60. அப்போ 1 பங்குன்றது எவ்வளோ? 160. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்களின் பங்கு. ஆண்கள் ஆக்சுவலாக எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்போது இன்ட்டு 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 16 2 32 320 பேர். அப்போ அந்த தேர்வு எழுதிய ஆண்கள் எவ்வளோ? 320. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதியானது 15% அதிகரிக்கப்பட்டு அதன் பகுதியானது 8% குறைக்கப்பட்டு வரும் பின்ன மதிப்பு 15/16 எனில் தொடக்க பின்னம் என்ன? ஓகே, ஒரு பின்னம். இப்போ மேலே இருக்கக்கூடிய பின்னத்தை வந்து எக்ஸ்னும் கீழே இருக்கிற பின்னத்தை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொகுதியை வந்து 15% உயர்த்துறாங்க, பகுதியை வந்து 8% குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கும் போது என்ன கிடைக்குதா நமக்கு? 15/16 புதிய பின்னம் கிடைக்குது. இப்போ எக்ஸ் வந்து ஒரு 100% வச்சுக்கலாமே. இந்த 100ல் 15% ஆட் ஆகுது. அப்போ எக்ஸில் மொத்தமாக வந்து ஒரு 115%. அதுமாரி ஒய்யில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது? 100% வச்சுக்கலாமே. இந்த 100%ல் 8% கழிச்சா மீதி 92%. இது எவ்வளோ? 15/16. நம்ம எக்ஸ் மற்றும் ஒய்யோட சதவீதம் தான் தேவை. அப்போ எக்ஸ் மட்டும் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய 15/16 அப்படியே இருக்கட்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 115/92 இந்த பக்கம் போச்சுன்னா 92/115 மாறிடுமா? இப்போ அடிக்கலாமா? 3 5 2 10 3 5 நன்னாங்கு 16, இங்கே 4 8 3 4 12 23 23 காலியாச்சுன்னா மீதி x/y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 3/4. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதாம்மா அந்த கணக்கு. சரிங்களா? ஏன் நம்ம 115 போடுறோம் அப்படின்னா எக்ஸுடைய மதிப்பு 100, இதில் 15% கூட்டுறாங்க அப்படின்னா 115 மாறும். அதுமாதிரி ஒய்யுடைய பங்கு வந்து பார்த்தோன்னா 100, இதில் வந்து பார்த்தா 8% கழிக்கிறாங்க அப்படின்னா 92 மாறும். அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. இந்த இடங்களை முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? இதை வந்து கேட்குறாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு அண்டு பயாலஜி 3 பிரிவு இருக்குது. இதில் எவ்வளோ பங்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
5 பங்கு மேக்ஸு, 7 பங்கு ஃபிசிக்ஸு, 8 பங்கு பயாலஜி இருக்காங்க. இந்த இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 40%. இப்போ பாய்ஸ் வந்து பார்த்தா 40% உயர்த்துறாங்க மேக்ஸு. ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா 50% உயர்த்துறாங்க. பயாலஜி வந்து 75% உயர்த்துறாங்க அப்படின்னும்போது எவ்வளோன்றது தான் கேள்வி. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேஷியோ பொறுத்தவரைக்கும் 5:7:8ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது என்ன பண்ணுறேன், நான் 500 எல்லாத்தோட 100 பெருக்கிறேன். இது வந்து 700, இது 800 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா, இப்போ நான் இதுக்கு ஒரு வேல்யூ குடுத்தா தான் எவ்வளோ பெர்சென்ட்ன்றத கண்டுபிடிக்கும். ஓகே. இப்போ 500ல 40% எவ்வளோ? அப்போ இன்ட்டு 40/100. 0க்கு 0, 0க்கு 0. அப்போ என்ன ஆகுது? 5 20 200. அடுத்து பாருங்க, இதில் 50%னா 50/100 போட்டோம் அப்படின்னா 0க்கு 0, 0க்கு 0. அப்போ 7 5 35, 350. அடுத்து பாருங்க, 800ல 75% அப்படின்னும்போது 3/4 பங்கு. அப்போது 2 0க்கு 2 0. 8 48, 8 40. அவ்வளோ துண்டு வராது. 600பா. ஓகேவா? இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, நெறிமுறை பெறப்பட்டது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்ன? இப்போ எல்லாமே தான் உயர்த்திட்டாங்க. ஆல்ரெடி 500 இருந்துச்சு. இப்போ ஒரு 200 சேர்த்தா மொத்தம் 700. அதேமாதிரி ஆல்ரெடி 700 இருந்துச்சு. இப்போ 350 சேர்த்தா 1050. ஆல்ரெடி 800, இது ஒரு 600 சேர்த்தா 1400. இப்போ என்னுடைய ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இது என்ன மாற்றிருக்கோம்? இதை என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் 0 அடிச்சிடலாமா? பொதுவாக இருக்கக்கூடிய வேல்யூ எந்த வாய்ப்பு அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வாய்ப்பில் வச்சா இது வராது. 7ஆம் வாய்ப்பில் அடிப்போம். 570. இது என்ன வரும்? 17, 535. இது 7 14 20. இதையும் நம்ம மேலும் சுருக்க முடியுமா? 5ஆம் வாய்ப்பில் சுருக்கலாம்ல. இப்போ சுருக்கினா கிடைக்கும் 2 10, 3 5 4 20. அப்போ புதிய வடிவம் என்னது? 2:3:4. இது இருக்கா பாருங்க ஆப்ஷனில். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்பா. ஸோ அப்போவே வேல்யூ கொடுக்குறாங்க, ரேஷியோவாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். சரிங்க சார், இங்கே 700, 500, 300 கொடுத்தீங்க. 100ஆல் பெருக்கிறீங்களே, 10ஆல் பெருக்கி 50, 70, 80 கூட போடலாம்ல. போடலாம் தான். இப்போது 50ல் 40% எவ்வளோ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம கணக்கு வந்து கொஞ்சம் குழம்பும். ஓகேவா? இப்போ 5 20, 20 இந்த இடத்துல வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70ல் 50% 35 போடலாம். இதில் போடும்போது வந்து பார்த்தா 60. இப்போது ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ 10 வச்சும் போடலாம், 1 வச்சு, ஏன் 8 ரூ. 8, ரூ. 5, ரூ. 7 வச்சு கூட போடலாம். ஆனால் நமக்கு சரியான வேல்யூ வரணும் அப்படின்னா 100ஆல் போடும்போது பர்சன்டேஜ் 100 தானே, 100 வச்சு தானே பர்சன்டேஜை உருவாக்குறோம். அப்போ அதில் போடும்போது ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு டயகிராம் வச்சு. இப்போ இந்த டயகிராம் வச்சு கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள்? ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயகிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தில் யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி. இப்போ லிட்ரேட் அப்படின்னா கல்வி அறிவு பெற்றவர்கள், இல்லிட்ரேட் அப்படின்னா படிக்காதவங்க, மேல் அப்படின்னா ஆண், ஃபீமேல் பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் அப்படின்னும் போது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 35%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு பெற்ற பெண்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 33%. அப்போ ரெண்டுத்தையும் கழிக்கும்போது எவ்வளோ வருதுன்னா 2%. அப்போது கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா 2% தான். ஓகே. மொத்தம் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? 2,50,000 பேர் இருக்காங்க. அப்போது இந்த 2,50,000த்தில் 2% எவ்வளோ? 2 0க்கு 2 0 போயிடுச்சு. இப்போ 25 × 2 50, 2 0 5000. ஓகேவா? அப்போது கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 5000 டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வேறு மாதிரியோட கொஸ்டின் கேட்கலாம். எப்படி அப்படின்னா, கல்வி அறிவு பெற்ற பெண்களை விட ஆண்கள் எவ்வளோ அதிகமாக உள்ளனர் அப்படின்னா 5000 பேர் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. இந்த கணக்கு நம்ம எந்த மாதிரியான கூட போடலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆண்கள் 35% எவ்வளோன்றத கண்டுபிடிச்சி, பெண்கள் 33% எவ்வளோன்றத கண்டுபிடிச்சும் கழிச்சு போடலாம். ஆனால் அது பெருசாக போகும். ஏன்னா பெரிய வேல்யூ கழிக்கிறத விட இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது ஈஸி தான். இந்த மாதிரி மெத்தடில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் காண்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு எண், இங்கே ஒரு எண், இங்கே ஒரு எண். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு.
3 எண்கள். இந்த முதல் மற்றும் 2ஆம் எண் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் எண்ணை விட 3ஆம் எண் என்னன்னு நமக்கு தெரியாது. இத நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். 3ஆம் எண் அப்பன்னா எக்ஸாம்பிள் நாமளே தான் வச்சுக்கணும். 100ன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. 2 எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவா உள்ளது. இப்ப ஃபர்ஸ்ட் எண் வந்து பார்த்தீங்கன்னா 10% குறைவா இருக்கும். 100ல 10% எவ்வளோ? 100ல 10% ரூ. 10. அப்ப ரூ. 10 கழிச்சோம் அப்படின்னா 90. 2வது என்ன சொன்னாங்க? 15%. 100ல 15%ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 15. அப்ப 15 கழிச்சோம் அப்படின்னா 85. இதனுடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்ப அந்த முதல் எண், 2வது எண் இதனுடைய ரேஷியோ அப்படின்னும்போது 2மே 5ஆ பிளவுபடுமா? 1 5 5 8 5 40, 1 5 5 7 40. அப்போ 18:17. அப்ப அந்த முதல் 2 எண்களோட ரேஷியோ எவ்வளோ? 18:17. ஓகேவா? அவ்வளோதான்பா. அடுத்து என்ன பார்க்கலாம். ஒரு பணியாளர் வருடத்தின் முதல் 8 மாதங்களில் சராசரி 2500ஐயும், அடுத்த 4 மாதங்களில் சராசரி 1500 மாத செலவு செய்கிறார். அவர் அந்த ஆண்டில் 10,000 சேமித்தார் என்றால், அவரது மாத ஊதியம் என்ன? ஓகேவா? அப்ப அவருடைய மாத ஊதியம் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 8 மாசம். மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 12 மந்த் வருமா? அப்ப அந்த 12 மந்த்ல 8 மாசம் மட்டும் எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னா, சராசரி தான் குடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 2500. ஓகேவா? அப்போ 2500 சராசரி என்ன வரும்? மொத்தமா வந்து அவர் 8 மாசம் வாங்குன மொத்த அதாவது வருமானத்தில 8ஆல வகுத்திருப்பாங்க. அப்ப நம்ம அதே 8ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அவர் வந்து அந்த 8 மாசம் மொத்த தொகையும் கிடைச்சிருமா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2500 8ஆல பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 0 0 8 5 40 0 மீதி 4 2 16 16 ஒரு 4 வரும் 20. அப்போ அந்த 8 மாசம் அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னா, ரூ. 20,000 சம்பாதிச்சிருப்பார். அடுத்த 4 மாசம் வந்து எவ்வளோ கிடைக்கிறாரு அப்படின்னா, கடைசி 4 மாசத்துல அவர் ரூ. 1,500 வாங்குறாரு. சராசரி. அப்போ 4 மாசத்துல 4ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த 4 மாசம் மொத்த அமௌண்ட் கிடைச்சிருமா? அப்ப ஒரு 2 0 போட்டுக்கோங்க. பாஞ்சுனா என்ன வரும்? 60 6,000. ஓகேவா? இது என்னன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு அவர் சம்பாரிச்ச அமௌண்ட். அதாவது செலவு பண்ண தொகை. அவர் செலவு பண்ண தொகை மட்டும் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? மொத்த வருமானம் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அவர் சேமித்த தொகை எவ்வளோ? ரூ. 10,000. அப்ப கணக்கு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துல அவர் செலவிட்ட தொகை வந்து 26,000. அவர் சேமித்த தொகை 10,000. அப்ப மொத்தம் எவ்வளோ? ரூ. 36,000. இந்த 30,000 என்னது? அவருடைய ஓராண்டு முழு வருமானம். அவங்க என்ன கேட்குறாங்க? மாத ஊதியம் தான் கேட்குறாங்க. சரியா? அப்ப மாத ஊதியம்னும்போது 36 சரி 36,000த்த நம்ம 12ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு மாதம் எவ்வளோ சம்பளம்னு கிடைச்சிரும். ஓகே. அப்போ ஒவ்வொரு 12 12 12 36. ஓகேவா? அப்போ 3000. சரியா? அப்போ மாசம் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்னா, ரூ. 3000 சம்பாதிக்கிறார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த கணக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ்லேயே வரக்கூடிய ஒரு கணக்கா இருந்தாலுமே, நம்ம என்னன்னா, இது சராசரியா பார்க்க வேண்டிய கணக்கு தான். எக்ஸ்ட்ராவா இதில வந்து பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முதல் 8 மாசம் மட்டும் அவர் எவ்வளோ சம்பாரிச்சாருன்றத நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னும்போது, இப்போ பாருங்க, இதே கணக்குல வருஷத்துக்கு 36,000 சம்பாதிக்கிறார். இதில முதல் 8 மாசம் சம்பாரிச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாங் 36, 5 நாங் 20. அப்புறம் வரும் 500/9. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? இத அடிச்சோம் அப்படின்னா 5 9 45. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 மீறும். 5 9 45. மீதி 5/9%. அப்போ முதல்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 மாசத்துல செலவு பண்ண தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வருடத்துல 55% வந்து பார்த்தீங்கன்னா செலவு 55 5/9% செலவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இதில இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு. அது பார்த்தா மிஸ் ஆயிட்டு இருக்குப்பா. ஓகே. ஆக்சுவலா இதில என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கொஸ்டின் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அதாவது அவருடைய மொத்த வருமானத்தில, ஓராண்டு மொத்த வருமானத்தில அவர் வந்து முதல் 8 மாதம் செலவிட்ட தொகைக்குண்டான சதவீதம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் மிஸ் ஆயிட்டுருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா, முதல் 8 மாதத்தில அவர் செலவிட்ட தொகையுடைய சதவீதம் எவ்வளோ? 55. அப்போ எவ்வளோனா, அவர் மொத்த வருமானம் எவ்வளோன்றத கண்டுபிடிச்சா தான், அதில அவர் செலவிட்ட தொகையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ அப்படின்னும்போது, அவர் மொத்தமா வந்து சம்பாரிச்ச அமௌண்ட், அந்த ஒரு வருஷத்துக்கு 36,000. அதில அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 8 மாசத்தில செலவிட்ட தொகைன்னும்போது 20,000. அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 55 5/9%. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடலுக்கு உண்டான 2 ஹோம்வொர்க் சம் குடுத்துருக்கேன். அந்த 2த்துக்குண்டான ஆன்சர் என்னன்றத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
அதேமாரி இந்த கணக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கும் நான் விளக்கத்தை அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நான் தெரிவிக்கிறேன். ஓகேவா? ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆவது டைப்போட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு பிக்கெஸ்ட் டாபிக் வந்து முடிச்சுட்டோம். ஓகேவா? அடுத்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏன் அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சா தான் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற சம்ம நம்மளால ஈஸியா வந்து போட முடியும். ஓகேவா? அது அடுத்த வீடியோ கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.